லக்கி, இந்த ரூம்குள்ள எதுக்கு வந்தீங்க? அது வந்துப்பா, ஜுன்னுக்கு உங்க ரூமை காமிக்கணும்னு நினைச்சேன். காட்டுறதுக்கு தான் இவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல, உனக்கு இந்த குப்பை ரூம் தான் கிடைச்சதா? என்ன அங்கிள் குப்பை ரூம்ன்றீங்க? இந்த ரூம் நல்லா தானே இருக்கு. கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நீ வாய மூடு. உனக்கு இந்த ரூமை பத்தி எதுவும் தெரியாது. இதுல இருக்கிற பொருட்களை பத்தி உனக்கு தெரியாது. எப்பா, இந்த ரூம்ல இருக்கிற திங்ஸுக்கு அப்படி ஒரு கோல்டன் ஹிஸ்டரி இருக்கா? கோல்டன் ஹிஸ்டரியோ ரோல்டு கோல்டு ஹிஸ்டரியோ உனக்கு எதுக்குடா? லக்கி நான் சொல்றதை கேட்டு இந்த ரூம் பக்கமே வரமாட்டான். நீ அவ கூட சேர்ந்து அவளையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்தவன் ஒரு மூலையில போய் உட்காரணும். அதை விட்டுட்டு இப்படி கடுப்பேத்துற மாதிரியான வேலையெல்லாம் பண்ணாத. இன்னொரு வாட்டி இந்த ரூம் பக்கம் வந்தீங்க, நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. போ. ப்ரோ ப்ரோ நில்லு ப்ரோ. என்னப்பா இது? ஜுன்னுவ பாருங்க, கோச்சுக்கிட்டு போயிட்டான். ஜுன்னு நில்லு, நானும் வரேன். இந்த ரூமை பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். டிசைன்ஸ் காட்டுன்னு சொன்னா ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்க. டிசைன்ஸ் காட்டு. நான் கையில எடுத்துட்டு வரல. நீ உண்மையிலேயே ஐயோ, உங்களுக்கு இப்போ நான் உண்மையிலேயே மெஹந்தி போடுற பொண்ணுதானான்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கு இல்லையா? என் பஹன் பண்ற வேலையெல்லாம் எப்பவும் இப்படிதான் இருக்கும். அரே, என் பேக்ல புக் எடுக்க வேண்டான்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தா அவ எடுத்துட்டா. என்னை விட அதிகமான ப்ரோக்ராம்ஸ் புக் பண்ணணும்னு அவ பாக்குறா. அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? டிசைன்ஸ் காட்டுற மாதிரி இருந்தா இங்க இரு, இல்லைன்னா கிளம்பி போயிடும். ஐயோ, இப்போ வெளியில போனா நான் நினைச்ச வேலை நடக்காது. ஏதாவது ஒன்று சொல்லி மேனேஜ் பண்ணணும். மாஃப் கீஜியே மேடம். நான் மனுஷங்களை நம்புற மாதிரியே டெக்னாலஜியும் அதே அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணுவேன். என்ன டெக்னாலஜி அது? ஏக் மினிட், நான் இப்பவே காட்டுறேன். இதுல இருக்கிற நல்ல டிசைனை நீங்க செலக்ட் பண்ணுங்க. என் சிஸ்டர் ரொம்ப அழகா பண்ணுவா. மாம், என்ன மித்ரா? லக்ஷ்மி பொருள் இருக்கிற ரூமை க்ளோஸ் பண்ணி வைங்கன்னு சொன்னல, ஏன் பண்ணல? இப்ப என்ன ஆச்சுடா? அந்த ரூமை நிரந்தரமா மூடி வைங்கன்னு சொன்னா அப்பப்போ யாராவது ஒருத்தங்க போயிட்டே தான் இருக்காங்க. இந்த வீட்ல அந்த ரூம் இருக்கிற விஷயத்தையே மறந்துருங்க. இதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ள போகணுங்கிற யோசனையே விட்டுருங்க. இன்னைக்கு பசங்க திரும்ப அந்த ரூம்குள்ள போயிருக்காங்க. நான் எத்தனை வாட்டி சொல்றது, எத்தனை பேரை தடுக்கிறது? பசங்கன்னு யாரு சொல்றாரு? யார் பசங்களா இருக்கும்? இப்ப அந்த ரூம் நிரந்தரமா மூடலனா உன் சொத்து ஏதாவது கரைஞ்சிருமா? எனக்கு மன நிம்மதி இல்லாம போகுது. ஏன் சொல்றேன்னா, அந்த ரூம்ல லக்ஷ்மியோட மெமரிஸ் இருக்கு. அதுக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு கசப்பான மெமரிஸ் மாம். ஆனா எங்களுக்கு மட்டும் அது ரொம்ப பொக்கிஷமான ஸ்வீட் மெமரிஸ். என்னது ஸ்வீட் மெமரிஸா? லக்ஷ்மி இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணாங்கறத மறந்துட்டீங்களா? மித்ரா, லக்ஷ்மியை பத்தி நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பழியெல்லாம் சுமத்திக்கிட்டு இருக்க. முழுசா தெரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத. இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாம் இருக்கு?
லக்ஷ்மியால நம்ம குடும்பம் நடுத்தெருக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. சமூகத்துல தலை நிமிர முடியாத அளவுக்கு ஆளாயிட்டோம். அப்படிப்பட்ட லக்ஷ்மியை பத்தி நீங்க இப்படி பெருமையெல்லாம் பேசாதீங்க. தேவையில்லாத ஆளுங்களை பத்திலாம் இந்த மாதிரி டைம்ல ஞாபகப்படுத்தி எல்லாரையும் இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே ஆண்டி. மனிஷா, இங்க யாரு தேவையான ஆளுங்க யாரு தேவையில்லாத ஆளுங்கன்னு நீ சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. யாரு எப்படிப்பட்டவங்க யார எங்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கரை ஏன் என்ன ஓட்டிக்கிட்டே இருக்குன்னா, ஊரெல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி நான் விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி அந்த லக்ஷ்மிங்கிற சனிய ஒளிஞ்சதுன்னு நினைச்சேன். நம்ம குடும்பத்துல ஒரு கரை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கா. அவ இல்லனாலும் அவ தொல்லை மட்டும் போற மாதிரி தெரியல. தேவயானி, தேவையில்லாம லக்ஷ்மியை பத்தி இப்படி பேசுற வேலை வச்சுக்காத. என்ன மன்னிச்சிருங்கக்கா. மித்ரா வருத்தப்படுறத என்னால பார்க்க முடியல. அதனாலதான் நானும் ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டேன். நீ வருத்தமா இருக்கன்றதும் எனக்கு தெரியும். அதனாலதான் எதுவும் பேச மாட்டேனோ எனக்கு தெரியும். எங்க அப்பா அப்படி பேசுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜுன்னு. உங்க அப்பா எப்பவுமே அப்படிதான் பேசுவாருன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. ஆனா அந்த ரூம் விஷயத்துல மட்டும் கோவப்படுறாரு. நான் அதை எப்படி சொல்றது? இந்த வீடே அதிர்ற மாதிரி பயங்கரமா கத்துவாரு. அதனாலதான் அந்த ரூம்குள்ள போக வேணாம்னு நான் சொன்னேன். நீதான் வேண்டான்னது செஞ்சுதான் ஆகணும்னு பேடிவாதமா உள்ள போன. அதுக்கு அவர் அப்படிதான் கத்தணுமா? பெரியவங்க சொன்ன பேச்ச கேக்கலனா சின்ன பசங்களை திட்டுவாங்க தானே. ஏன் நீ தப்பு செஞ்சா உங்க அம்மா கோவப்பட மாட்டாங்களா? தப்பு செஞ்சா கோவப்படுவாங்க. ஆனா அந்த ரூம்குள்ள போறது எப்படி தப்பாவும் லக்கி? பெரியவங்க ஒரு வாட்டி வேணான்னு சொன்னா நம்மளும் அதை கேட்டுதானே ஆகணும்.